பிரபஞ்ச தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி பேசுங்க ரசிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்களும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிரிஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸோட வந்திருக்கேன். அவங்க எப்படி பேச போகிறாங்கன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் 11th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறேன். எப்படி அவங்க ஆன்சர் பண்ண போகிறாங்க, ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். யுத்திகா. இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சென்னை லைஃப் பிடிக்குமா இல்லை உங்களுக்கு வில்லேஜ் லைஃப் பிடிக்குமா? ஆக்சுவலாக உங்களுடைய நேட்டிவ் என்ன? சென்னை தான். சென்னை தான். வில்லேஜ் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. பட் அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்கும்? சென்னை பிடிக்குமா, வில்லேஜ் பிடிக்குமா? சென்னை இங்கே பழகுனதுனால இதுதான் பிடிக்கும். ஓகே, நீங்க சொல்லுங்க. சென்னை பிடிக்குமா, வில்லேஜ் லைஃப் பிடிக்குமா? சென்னை தான் பிடிக்கும். சென்னை தான் பிடிக்கும். எதனால சென்னை பிடிக்கும்? இதுல இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லுவீங்க? ப்ளஸ் வந்து லைக் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வில்லேஜ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே. அண்ட் இங்கே நம்ம ஊர் சுற்றலாம். வில்லேஜ்ல ஊர் சுற்ற முடியாது, ஊர் சுத்த முடியாது, போரிங்காக இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, உங்க நேம்? தனலட்சுமி. தனலட்சுமி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சென்னை வில்லேஜ் தான். வில்லேஜ் தானா? ஓகே, எதனால வில்லேஜ் லைஃப்? அங்கே போனால் ஒரு பீஸ் கிடைக்கும். ஓகே. அது இங்கே இருக்க ஒரே பொல்யூஷன் எல்லாமே நிறைய இருக்கு. அங்கே போனால் ஒரு பீஸ், எல்லாரோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஓ, ரிலேஷன்ஸ் எல்லாருமே அங்க இருக்காங்க. ஓகே, சென்னையில இருக்கிற மைனஸ்னா பொல்யூஷன். வேற இங்கே அவ்வளோவா டிராஃபிக் எல்லாமே நிறைய. எல்லாமே சென்னைனாலே பிடிக்கல. அவங்க முகமே வேற மாதிரி ஆகுது. அருவருப்பா ஃபீல் பண்றாங்க. ஓகே, உங்க நேம் சொல்லுங்க. ரேஷ்மா. ரேஷ்மா. ஓகே, உங்களுக்கு சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கா இல்ல வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா? வில்லேஜ் தான். வில்லேஜ் தான் பிடிச்சிருக்கு. எதனால? அங்கே அமைதியாக இருக்கும். ஓகே. என்ன கசமசன்னு சத்தம் இல்லாமல் அமைதியாக. ஓகே. சென்னையில என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? சென்னையில் எதுவுமே பிடிக்காது. பிடிக்காதா? ஏன்? உங்க நேட்டிவ் எங்க? நேட்டிவ் எது உங்களது? நேட்டிவ் பரமக்குடி. பரமக்குடி. ஓகே, பரமக்குடி பெண்ணா இருக்கிறதுனால உங்களுக்கு சென்னை பிடிக்கல அப்படியா? அப்படின்னு இல்லை, இங்கே ஒரே பொல்யூஷனாக இருக்குது, குப்பையாக இருக்குது. ஓ ஓ ஓ. அதனால ஊரை விட்டு ஓடிடலாம், படிச்சு முடிச்சோன்னு. ஓகே, நீங்க வாங்க. உங்க நேம் சொல்லுங்க. அஸ்வதி. அஸ்வதி. அஸ்வதிக்கு சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கா, வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா? சிட்டி லைஃப். சிட்டி லைஃப் எதனால பிடிச்சிருக்கு? நான் வில்லேஜ்க்கு போனதில்லை, அதனால எனக்கு அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே ஒரு கூட வில்லேஜ் பக்கம் போனதே இல்லையா? எங்க உங்க நேட்டிவ் என்ன? கேரளா. கேரளா. ஓகே, கேரளாவே ரொம்ப அழகான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பிளேஸ் தானே. சரி, கேரளாவை கம்பேர் பண்ணும்போது சென்னை பிடிச்சிருக்கா, கேரளா பிடிச்சிருக்கா? கேரளா. கேரளா. எதனால கேரளா பிடிச்சிருக்கு, எதனால சென்னை பிடிக்கல? கேரளாவில் தான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃபுல் ஃபேமிலி அங்கே தான். ஓகே. இங்கே ஸ்டடீஸ்க்காக வந்திருக்கேன். ஓகே. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிட்டுனா ஃபுல்லாக நான் அங்கே தான் போவேன். சரி, சென்னையில பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன? பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். உங்க பேர் சொல்லுங்க. தானியா. தானியா. ஓகே, நீங்க எந்த ஊரு? நான் திருவாரூர். திருவாரூர். ஆனால் இது வரைக்கும் போனது கிடையாது. இது வரைக்கும் போனது இல்ல. போயிருக்கேன், சின்ன வயசில் போயிருக்கேன், ஆனால் அவ்வளோ இதெல்லாம் சரி, கிடையாது. ஓகே. உங்களுக்கு வந்து சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கா, வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா? சிட்டி லைஃப். சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கு. எதனால? இங்கே நல்லா இருக்கு. வில்லேஜும் பிடிக்கும், ஆனால் போயிருக்கேன் நான் அப்பப்போ. இது மாதிரி எனக்கு பீஸ்லாம் பிடிக்கும், ஆனால் சில இது மாதிரி என்ன சொல்ல ஸ்னேக்ஸ் அதெல்லாம் பார்த்தா அந்த ஒரு பயத்தில் அது பிடிக்காது. ரீசெண்டா உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச எந்த வில்லேஜ் போயிருக்கீங்க? மாயவரம் போயிருக்கேன். மாயவரம். அங்க பாம்புலாம் பாத்துருக்கீங்களா? பார்த்துக்கேன், அதெல்லாம் பாத்துருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. கிஷோர். கிஷோர். ஓகே, உங்களுடைய நேட்டிவ் எங்க? என்னோட நேட்டிவ் வில்லேஜ் தான். வில்லேஜ் தான். ஓகே, எந்த ஊர் அது? வில்லேஜ்னா திண்டிவனம் திண்டிவனம் பக்கத்துல. ஓகே, சரி, நீங்க சொல்லுங்க. சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கா, வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா? வில்லேஜ் லைஃப் தான் பிடிச்சிருக்கு. எதனால வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கு, சிட்டியை எதனால சிட்டி லைஃப் பிடிக்கல? சிட்டி லைஃபை கம்பேர் பண்ணும்போது வில்லேஜ் லைஃப்பில் குவாலிட்டி ஆஃப் டைம் கிடைக்கும் ஸ்பெண்ட் பண்ண. ஓகே. சிட்டி லைஃப்னா ஒரே வீட்டில் 4 பேர் 4 ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, யாருமே பேச மாட்டாங்க. வா பாரா, கிளாப் பண்ணுங்கப்பா. எவ்வளவு பெரிய ஒரு ஆன்சர். வில்லேஜ் லைஃப்னா ஒரு 6 to 8 வந்து எல்லாம் ஃபேமிலியோட உட்காருவாங்க, ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் சிட்டி லைஃப்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூம்னு எடுத்துப்பாங்க. ஓகே. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி தான், ஆளுக்கு ஒரு ரூம் வராங்க போகிறாங்க. ஓகே, பக்கத்து வீட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஓகே, எதிர் வீட்டுக்காரங்க பேர் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் தெரியாது, நத்திங். ஓகே, ஸோ வில்லேஜ் லைஃப் தான் பிடிச்சிருக்கு. கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தருண். தருண். ஓகே, நீங்க எந்த ஊர்? நான் நேட்டிவ் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. ஓகே, உங்களுக்கு சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கா, வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து எனக்கு ரெண்டுமே ஒரு விதத்தில் பிடிக்கும், ரெண்டுமே ஒரு விதத்தில் சரி, பிடிக்கும். ரெண்டுமே ஒரு விதத்தில் என்ன விதத்தில் பிடிக்குது, எந்த விதத்தில் பிடிக்கல? இங்கே
எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே டைம் பாஸ் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அங்கே போனால் ப்ளெயினாக சொல்லணும்னா எனக்கு வில்லேஜ் போகிறது தான் அடிக்கும். ஆனால் அங்கே இருக்க பீஸ்ஃபுல் என்வரான்மெண்ட் நல்லாயிருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரோஹித் குமார். ரோஹித் குமார். ஓகே, எந்த ஊர் நீங்கள்? நேட்டிவ் என்ன? நேட்டிவ் கும்பகோணம். கும்பகோணம். கும்பகோணம்லேருந்து இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை, பேசிக்கலி சொல்ல போனால் நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். அப்படியா? சரி, ஓகே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், சென்னை லைஃப் எந்த மாதிரி பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்கு சென்னை லைஃப் வந்து அவ்வளோவா பிடிக்கல. வில்லேஜ் லைஃப் தான் நம்மளுக்கு. வில்லேஜ் லைஃப் தான் பிடிச்சிருக்கு. பட் பேசிக்கலி சிங்கப்பூர். ஆமாம். ஓகே, பட் சிங்கப்பூர் கம்பேர் பண்ணும்போது எப்படி வில்லேஜ் லைஃப் சொல்கிறீங்க? சிங்கப்பூர் தான் மாஸ். சிங்கப்பூர் தான் மாஸ். பாரா. சரி, ஓகே. சென்னையில் பிடிச்சதுன்னா பிடிக்காதது என்ன சொல்லுங்கள்? சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் நிறையா இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸும் நிறையா இருக்குது. வில்லேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. என் கசின்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ ஜாலியாக பேசிட்டு மாடு மேய்ச்சிட்டு அப்படியே போயிட்டு அவன் மாடு மேய்ப்பான், நான் மாடு மேய்க்க மாட்டேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐயப்பன். ஐயப்பன். ஓகே, நீங்கள் எந்த ஊர்? நேட்டிவ் என்ன? நான் வந்து வேலூர்லேருந்து வரேன். வேலூர். ஓகே, உங்களுக்கு வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கா? வில்லேஜ் லைஃப் தான் மோஸ்ட்டாக எனக்கு. எதனால? வில்லேஜ் லைஃப்பில் எப்படின்னா எனக்கு வந்து நான் பேசிக்கலி ஐசோலேட்டட் பர்சன் தான். எனக்கு வந்து மற்றவங்களோட எனக்கு பேசுறது அவ்வளோ பிடிக்காது. வில்லேஜ் லைஃப்பில் நான் என்னோட டைம் மொத்தமாக நான் தனியாகவே ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தனியாகவே இருந்தால் போரிங்காக இருக்காது? ஒரு பரபரப்பான ஒரு லைஃப் இருக்கு. அதாவது தனியாக இருக்கும் போது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்னன்னு எனக்கே தெரிய வரும். நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் படிப்பு இந்த மாதிரியான விஷயத்துக்கு அங்க பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி என்ன இங்க இருக்கும்போது அப்படி முடியலன்றீங்களா? இங்க இருக்கும்போது எனக்கு கண்டினியூஸா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. என்னால இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இப்போ வீட்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னா டிராஃபிக் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ கால் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். பட் ஆனால் தனியாக இருக்கும் போது வந்து என்னோட சர்க்கிள்களை நானே ஒருத்தர் இருக்கும் போது என்னால் என்ன வேணுமோ நான் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கால் பண்ணுறீங்களா? பார்த்துக்கோங்கப்பா. ஓகே, நைஸ். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுனில். சுனில். ஓகே, நீங்கள் எந்த ஊர் ஆக்சுவலாக? ஐ எம் ராஜஸ்தான். ராஜஸ்தான். சரி, ஓகே. ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கீங்க. ராஜஸ்தான் பிடிச்சிருக்கா சென்னை பிடிச்சிருக்கா? ராஜஸ்தான் தான் பிடிச்சிருக்கு. எதனால ராஜஸ்தான் பிடிச்சிருக்கு, எதனால சென்னை? ராஜஸ்தானில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டுக்கும் அது கரெக்டாக அந்த சீசன் வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக நம்ம பார்க்குறோன்னா இந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு வின்டர் சீசனாக இருக்காது. ஆனால் இப்போலாம் ரொம்ப கொஞ்சம் குளிர்மாக இருக்குது. இந்த ஒரு 2 இயர்ஸ் இனிமேல் அதிகமாக ஆகவே போகுது. அதுக்கப்புறம் இந்த பீச் இருந்தாலும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் சம்மர் சீசனில். அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு வரலாம், போகலாம் ஜாலியாக. சும்மா பக்கத்தில் வந்து அந்த கைனிலாம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ஃபீட், அங்கெல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணலாம் சுற்றிட்டு. ஓகே, ஸோ வந்து இவருக்கு கிளைமேட் தான் பிரச்சனையா சென்னையில்? கிளைமேட்டை கொஞ்சம் மாற்றி கொடுத்தீங்கன்னா அவர் இங்கே ஆமாம் இங்கே இருக்கலாம். சரி, கொஞ்சம் மாற்றி கொடுங்க சார் பார்த்து. சிட்டி லைஃப் பிடிக்குமா வில்லேஜ் லைஃப் பிடிக்குமான்னு கேட்டதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே வில்லேஜ் லைஃப் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ஆர் விஜய் யார் பிடிக்கும்ன்றதான் என்னோட கொஸ்டின். ஓகே, ரெடி? கம். நீங்க சொல்லுங்க, விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்கும்? விஜய். விஜய் பிடிக்கும். எதனால விஜய்? மாஸ் அவங்க. மாஸா? உங்க பேர் சொல்லுங்க. ஏஞ்சல். ஏஞ்சல். பாருடா. ஓகே, ஸோ ஏஞ்சலுக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? விஜய் அண்ணா. விஜய் விஜய் அண்ணா. விஜய் அண்ணாவா? விஜய் பிடிக்கும். ஸ்டைலு, அவரோட ஸ்டைல் எப்படி சொல்றது, மாஸ் ஸ்டைலு. அது சரி. அப்பா சென்டிமெண்ட்ல அஜித் பிடிக்கும். ஓ, அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்ஸ்ல அஜித் நல்லா பண்றாரு. சரி, விஜய்னா மாஸ் ஃபைட், மாஸ் ஸ்டைல் என்னலாம் பிடிக்கும்? யார்கிட்ட? விஜய் கிட்ட. விஜய் கிட்ட அதான் அந்த ஸ்டைல் தான், அந்த ஸ்டைல அவர் வாக் பண்ணுவாரு, அதான் அது பிடிக்கும். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்தனா. வந்தனா. ஓகே, வந்தனாக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? தளபதி ஃபேன் ஃபார் எவர். தளபதி ஃபேன் ஃபார் எவர். வை? தளபதினா மாஸ், கெத்து, ஸ்டைலு, டான்ஸு எல்லாமே நல்லா 100%. உங்க பேர் சொல்லுங்க. மேதினி. மேதினி. ஓகே, மேதினிக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? ரெண்டு பேரும். யாராச்சும் ஒருத்தங்க. விஜய். விஜய். எதனால விஜய் பிடிக்கும்? எதனால? டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க. அன்பு செல்வி. அன்பு செல்வி. ஓகே, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? அஜித். அஜித். ஓகே, எதனால அஜித் பிடிக்கும்? தலை மாஸ். அது ஒரு ப்ளஸ்னா எது சொல்லுவீங்க? ஸ்டைல். ஸ்டைல். தலைகிட்ட ஸ்டைல் பிடிக்கும். ஒரு பிடிச்ச ஒரு டயலாக் அஜித். தெரிக்க விடலாமா? கேர்ள்ஸ் வந்து விஜய் அஜித் எல்லாரும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாய்ஸ் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். தலை ஃபேன் தான் எப்படி இருந்தாலும். தலை ஃபேன் தான். எதனால தலை அவ்வளோ பிடிக்கும்? எதில் வேணால் சொல்லலாம்னா தலை வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஓகே, அதனால பிடிக்கும். சரி, ஓகே. அஜித் கிட்ட பிடிச்ச பேசின டைலாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச டைலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அஜித் கிட்ட பிடிச்ச டைலாக் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் பிடிச்ச டைலாக் தெரிக்க விடலாமா. தெரிக்க விடலாமா? ஓகே, விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? கம்பேரிங் டு அஜித் விஜய் தான் பிடிக்கும். விஜய் தான் பிடிக்கும். ஓகே, எதனால?
அவரோட ஆக்டிங் பிடிக்கும். தலை தான் பிடிக்கும். தலை தான் பிடிக்கும். எதனால தலை பிடிக்கும்? ஏன்னா என்னையே தலைன்னு தான் கூப்பிடுவாங்க. எதனால உங்க தலைன்றாங்க? எங்க அப்பா பேரு தணிகை மலை, லயனல் ஆலன் பால். ஒரு வாட்டி புள்ளி அலைஞ்சிருச்சு நோட் புக், அதனால தலைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. ஏதாவது டைலாக்ஸ் அஜித்தோட ஃபேவரட் டைலாக்? என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினதுடா. அவங்க பேர் சொல்லுங்க. ரிஜோ. ரிஜோ. ஓகே. ரிஜோக்கு அஜித்தா விஜயா? தளபதி வேரியன். தளபதி வேரியன். ஓகே. எதனால தளபதி பிடிக்கும்? அவர் டான்ஸு, ஆக்டிங், ஒரு ஹியூமனாகவே அவர் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் இருக்காரு. என் பேர் நவீன். நவீன். ஓகே. நவீன்க்கு அஜித் और விஜய்? தனுஷ் ஃபேன். நீங்க கேட்டீங்கன்னா தனுஷ் ஃபேன் தான் சொல்லுங்க. சரி, அவங்க தனுஷ் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அஜித் விஜய்ல யார் பிடிக்கும்? தலை. தலை. why தலை பிடிக்கும்? அவர் நேச்சுரலாக நடிப்பாரு. ஓகே. ஒரு படத்தில் கூட இளமையா காமிச்சிடல. அப்படியே அவர் வயசு ஏற்ற மாதிரி நடிப்பாரு. பந்தா அதெல்லாம் இல்லாம இருக்கிறத ஒரிஜினலா நடிக்கிறாரு. ரியாஸ். ரியாஸ். ஓகே. ரியாஸ்க்கு அஜித் और விஜய்? விஜய். விஜய். ஓகே. எதனால விஜய் பிடிக்கும்? விஜயோட ஸ்டைல், கிளாஸ் எல்லாம் நல்லா இருக்கும். தலையா தளபதியா கேட்டாச்சு. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லையா? பேய் பயம் இருக்கா இல்லையா? இதுதான் எனக்கு இப்போ கொஸ்டின். ஓகே. பேய் இருக்கா இல்லையா? நான் நியூட்ரல் ஒப்பீனியன் தான். நியூட்ரல் ஒப்பீனியன் என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? இருக்குன்றதுக்கும் ப்ரூஃப் கிடையாது, இல்லைன்றதுக்கும் ப்ரூஃப் சரி, கிடையாது. நீங்க என்னைக்காச்சும் பயந்துருக்கீங்களா? எந்த விஷயத்துக்கு அதிகமா பயந்துருக்கீங்க? நானா? பயமா? எனக்கு அப்படிலாம் பேசக்கூடாது. பயந்துருவேன். சொல்லு, எந்த விஷயத்துக்கு பயந்துருக்கீங்க? இருட்டை பார்த்தா பயம் இருக்கா? இருட்டெல்லாம் பயம் சரி, கிடையாது. வேற எந்த விஷயத்துக்கு பயம் இருக்கு? ஹைட்ஸ். ஹைட்ஸ். ஓகே. இந்த தனியா எங்க போனாலும் பயம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து பயம் அப்படின்னா எந்த விஷயத்துல அதிகமா பயம் இருக்கு? எனக்கு பயம்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் இப்போ நான் வந்து எப்போவுமே டெஸ்ட் வச்சாங்கன்னா, எக்ஸாம் வச்சாங்கன்னா படிக்க மாட்டேன். படிப்பேன், ஆனால் மார்க் கொஞ்சம் கம்மி வந்துடும். அவ்வளோதான். அதனால டீச்சர்ஸ் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வைக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு பயம் வரும். அவ்வளோதான் பயம். வேற எந்த? இந்த இருட்டை பார்த்தா பயம், நைட்ல தனியா தூங்க பயம். இருட்டை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருட்டு பக்கம் போலான்னு பார்ப்போம். ஆளை விட்டுருங்கப்பா, நான் கண்ணிலே படல. அப்படியா? அவ்வளோதான். ஸ்கூல் லைஃப் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும்ல? ஓகே, நைஸ். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விஷயத்துல அதிகமா பயம்? யாரை பார்த்தா பயம்? எங்க அப்பா பார்த்தா மட்டும்தான் பயம். எதனால அப்பாவை பார்த்தா பயம்? ரீசன் சொல்ல முடியாது, அவரை பார்த்தாலே பயப்படும். ஏன்? அப்பா தானே அவரு. அப்பா கிட்ட என்ன பயம்? அடிக்க மாட்டாரு, மிரட்ட மாட்டாரு, இருந்தாலும் பயம். என்ன இது வரைக்கும் எந்த விஷயத்துக்காக பயந்துருக்கீங்க அதிகமா? ஒரு கேம் சீரியஸாக விளையாண்டுருப்பேன். அவர் வருவாரா மாட்டாரா, நான் கதவை பார்த்துட்டு இருப்பேன், அப்புறம் ஃபோனை பார்ப்பேன். அப்படியே கேம் போயிடும். அவர் வந்தாருன்னா ஃபோன் போயிடும். உங்க பேர் சொல்லுங்க. ராம். ராம். ஓகே. ராம்க்கு எந்த விஷயத்தை பயம்? யாரை பார்த்தா பயம்? எக்ஸாம்ஸை பார்த்தா பயம். எக்ஸாம்ஸை பார்த்தா பயம். எதனால? கொஷின் பேப்பரை பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்குன்னே புரியாது சார். அந்த மாதிரி டயத்தில் பயம். ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. மாயகிருஷ்ணன். மாயகிருஷ்ணன். ஓகே. மாயகிருஷ்ணனுக்கு எந்த விஷயத்துல பயம்? யாரை பார்த்தா பயம்? பேரண்ட் டீச்சர் மீட்டிங் தான் பயம். எதனால பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னா பயம்? நம்ம பண்ணது எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிடுறாங்க. சொல்லிடுறாங்க, எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லுங்க. அப்படி என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? எது பண்ணலன்னு எனக்கு தெரியல, எல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க, பெரிய பயந்த விஷயம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வந்து யோகா ரூமில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி யாருக்குமே ஸ்கூல் இல்லை, வச்சு மொத்தமாக யோகா ரூமே மொத்தத்தையும் இது பண்ணிட்டீங்க. கூட ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓ, இந்த டீம்ல இருக்காங்க. இல்லை ஒரு செகண்ட் ரவுண்ட் வருவாங்க. ஓ, செகண்ட் ரவுண்ட்ல வருவாங்க. ஓகே. சரி, உங்களுக்கு எந்த விஷயத்துல பயம்? யாரை பார்த்தா பயம்? மோஸ்ட்டாக எனக்கு கூட்டத்தில் தொலைஞ்சு போகிறது ஒரு பயம் இருக்கு. இந்த வயசுல எங்கேயா தொலைஞ்சு போவேன்? நான் ஒரு தடவை தொலைஞ்சி போயிருக்கேன். நான் ஒரு தடவை சின்ன வயசில் கோயில் டூருக்கு போகும்போது தொலைஞ்சி போய், எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போது கோயில் டூருக்கு போயினேன். மொத்தமாக தொலைஞ்சி போய் 2.5 மணி நேரம் கழிச்சு தான் ஃபேமிலிக்கே மீட்டப் பண்ணேன். அது எனக்கு ஞாபகம் இல்லை முழுசாக. எனக்கு தெரிஞ்சு அவங்க வேணும்னே தொலைச்சிருப்பாங்களோ? ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருக்கான் இவனை தொலைச்சு விட்டுறலாம். நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். சரி, கிடைச்ச உடனே யாரை போய் ரொம்ப கட்டி பிடிச்சி? அம்மாவை தான். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்போ வந்து அப்பானா எந்த அளவுக்கு பயப்படுவீங்க?
வெல் அப்பா வந்து மோஸ்ட்டாக வீட்டுக்கு வர்ற டைம்னு பார்த்தீங்கன்னா நான் தூங்குற டைமாக இருக்கும் இல்லை மதியான டைமில் தான் வருவாங்க. ஸோ அப்பாவோட அவ்வளோவா எனக்கு இன்ட்ராக்ஷன் இருந்ததில்லை. அம்மா வந்து நான் எல்லா இடத்துக்கும் டிபெண்ட் பண்ணுவேன், இமோஷனலாகவும் பேசுவேன், ஃப்ரீயாக பேசுறதுக்கு நான் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டான கேரக்டர் மெயின்டைன் பண்ணுவார், அது எனக்கு பிடிக்கும். பட் வந்து ஒரு பயம்னா யார் மேல இருக்கு? அப்பா மேலே தான். அப்பா மேல தான். அப்பா மேலே தான். ஓகே. எந்த விஷயத்துல பயம்? யாரை பார்த்தா பயம்? எனக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் தான் பயம். இதுல இருந்து என்ன தெரியுது? படிப்பு ஏற மாட்டேங்குது அப்படிதானே? உங்களுக்கு எந்த விஷயம்னா பயம்? யாரை பார்த்தா பயம்? எனக்கு பேய் படத்தை பார்த்தா பயமாக இருக்கும். பேய் படம். பேய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பேய் படம் தான் எல்லாம். பேய் படம் தான் பயம். ஆமாம். ஓகே. காஞ்சரிங் 2 அந்த பேய் பார்த்த உடனே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கும். திக்குன்னு இருக்கும். அதை விட ரியாலிட்டியில் எங்கள் அப்பாவை பார்த்தா பயம். ஏய் காஞ்சரிங் 2யும் அப்பாவையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க பாத்துக்கோ. எங்கள் அப்பா ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. சரி. பட் வந்து அப்பப்போ லைட்டாக மாட்டிப்பேன் இந்த ஸ்கூல் பிடிஎம் மெயினாக. ஓகே. அப்போ மாட்டிப்பேன். ஓகே, இப்போ கேர்ள்ஸ் கிட்ட கேட்கலாம். யாரை பார்த்தா பயம்? என்ன விஷயத்துல பயம்? நாயை பார்த்தா பயம். நாயை பார்த்தா பயம். ஏன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல? நான் வீட்டிலேருந்து ஸ்கூல் வேனில் தான் போவேன், இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, நடந்து போகணும். ஸோ என் கூட சின்ன பசங்க வருவாங்க, அந்த பசங்க தான் என்ன வீடு வரைக்கும் கொண்டு விடுவாங்க. எதனால? நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயம். அங்கே தான் என்னை விட்டு ரொம்ப தூரமாக தான் இருக்கும், இருந்தாலும் அது பக்கத்தில் கடிச்சிருக்கா? இல்லை, இது வரைக்கும் அது கடிக்க கூடாதுன்னு தான் ரொம்ப பயப்படுறேன். இருட்டு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம். அப்புறம் ஸ்னேக்ஸ் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம். நம்ம வந்ததுல இருந்து ஸ்னேக்க பத்தியே பேசிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பயம். இருட்டு பார்த்தா ஒரு வாட்டி இருட்டுல எதனால பயம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு நாள் நைட் தூங்கினேன், ஒரு மாதிரி கனவு வந்துச்சு, ஒரு உருவம் அப்படியே இங்கே வந்து நின்ன மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப பயம். இருட்டு, இந்த பேய்லாம் இருக்குன்னு சொல்லுவேன். இருக்கா? எப்படி எப்படி பேய் இருக்குன்னு சொல்றீங்க? அம்மா இருக்காங்க, அம்மா சீச்சே அப்படிலாம் இல்லை. நீ வா, நீங்க வா. எந்த விஷயம் பயம்? யாரை பார்த்தா பயம்? அதுனா அம்மா இருக்காங்க, பேய்னா அம்மா என்ன பேயா? அப்படி இல்ல, பேய் மாதிரி ஒரு உருவம். சரி. எங்களை பேய்ன்னு சொல்லும் போது அவங்கள அவங்க சொல்லுவாங்க, நம்ம எப்படி சொல்ல கடமைக்கு நானும் சொல்லலாம்ல. சரி சொல்லுங்க, எந்த விஷயம் பயம்? யாரை பார்த்தா பயம்? இவ்வளவு மேக்கப் எல்லாம் பார்த்தா பயம். சரி, வேற எதை பார்த்து பயம்? ஓகே. யாரை பார்த்தும் பயம் இல்ல, யாருக்கும் பயப்படுறது இல்ல. இல்ல. எந்த விஷயம்னா பயம்? யாரை பார்த்தா பயம்? ஊசி. ஊசி. ஊசியா? ஓ, டாக்டர் போடுற இன்ஜெக்ஷன். சரி, அப்படி என்ன இன்ஜெக்ஷன்னா உங்களுக்கு பயம்? சின்ன வயசுலேருந்தே அப்படிதான், ரொம்ப வலிக்கும், ரொம்ப நேரமாக வலிக்கும். சரி. போடுறது என்னவோ 10 செகண்ட் அப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வலிக்கும். அதனால இப்போ வரைக்கும் இன்ஜெக்ஷன்னால ஓடிடுவீங்களா? ஓகே. சரி, வேற என்ன விஷயம்? ஃபீவர்னா கூட அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம், அப்பா கிட்ட சொன்னா டாக்டர் கிட்ட கூட்டு போயிடுவாரு. டீச்சர்ஸ் கேள்வி கேட்கறவங்க மட்டும்தான் பயம். அப்படியா? சரி, வேற? ஏன் டீச்சர்ஸ்னா அவ்வளோ பயம்? டீச்சர்ஸ் அவங்க கேள்வி கேட்கும்போது எல்லாம் மறந்துடும், எல்லாம் படிச்சுட்டு தான் நிற்பேன், அவங்க கேட்டோன்னே எதுவுமே ஞாபகம் வராது. அப்படியா? யாரை பார்த்தா பயம்? எந்த விஷயம்னா பயப்படுவீங்க? பயம் யார் மேலேயும் வந்தது கிடையாது, ஆனால் இருட்டை பார்த்தா பயம். இருட்டை பார்த்தா பயம். எதனால இருட்டை பார்த்தா பயமா இருக்கு? நம்ம மட்டும் தனியாக இருப்போம், ஏதோ நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா? உண்மையாவே இருந்திருக்குமோ? உண்மையெல்லாம் இருந்திருக்காது, ஆனால் ஒரு ஃபீல் ஆகும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு அந்த மாதிரி. சரி, மனுஷங்களே நான் இவங்களை பார்த்தா பயப்படுறேன்னா யாரை சொல்வீங்க? டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் பயப்பட போற ஒரு மனுஷன் இருக்காங்க அப்படின்னா யாரை சொல்வீங்க? அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல மாமா பார்த்தா ரொம்ப பயம். மாமா? ஏன் மாமா என்ன பண்ணாரு? பார்க்க மூஞ்சி பெருசா, தாடி கொஞ்சம் பெருசா வச்சுக்கிட்டு கட்டபொம்மை மாதிரி இருப்பாரா? இது உங்க மாமாக்கு தெரியுமா? சொல்லி. உங்களுக்கு எந்த விஷயம் பயம்? பயமே இல்ல. பயமே இல்ல, எதுக்குமே பயப்பட்டது இல்ல இது வரைக்கும்? ஒரு நடு ரோட்ல இருட்டுல நடந்து போகணும்னா போயிடுவீங்க? எதுவுமே சரி, பேய் இருக்கா இல்லையா? தெரியல. ஆனா பேய்னா பயம் இல்ல. பேய்னா பயம் இல்ல. பேய் வந்தா பேசிடுவீங்க? என்ன क्वेश्चन கேப்பீங்க நீங்க? நான் क्वेश्चन கேட்க மாட்டேன், அது பாட்டு. ஒரு क्वेश्चन கேட்கணும்னு தோணுச்சுனா என்ன கேப்பீங்க? क्वेश्चन மாதிரியா? நீயாச்சும் என்ன ஃபாலோ பண்ணு? இல்ல இல்ல, क्वेश्चनலாம் கேட்க மாட்டேன், அப்படியே போயிடுவேன். ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தோணுன விஷயங்களை ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நானும் என்ஜாய் பண்ணேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் உங்க எல்லாரும் மீட் பண்ற வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷபானா. அண்ட் இந்த நிகழ்ச்சி பேசுங்க ரசிக்கலாம்.